தமிழ்நாட்டில் 40,000 விவசாயிகள் கறிக்கோழி பண்ணை நிறுவனங்களிடமிருந்து கூலிக்காக குஞ்சுகளை பெற்று வளர்த்து வருகிறார்கள். பல ஆண்டுகளாக கிலோவுக்கு 6 ரூபாய் 50 பைசா மட்டுமே அவர்களுக்கு கூலியாக நிறுவனங்களால் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு வகைகளிலே செலவு தொகைகள் உயர்ந்த பின்னும் பல முறை விவசாயிகள் கோரிக்கை வைத்த பின்னும் நிறுவனங்களும் அந்த வளர்ப்பு கூலியை கூட்டி கொடுக்கவில்லை. அரசும் அது குறித்து கண்டுகொள்ளவே இல்லை. இதனால வங்கியில் கடனை வாங்கி நிலத்தை அடமானம் வச்சு இன்னைக்கு கறிக்கோழி பண்ணை அமைச்ச விவசாயிகள் சொத்தை விற்க வேண்டிய, வங்கி ஏலம் விட வேண்டிய அபாயகரமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. நிறைய விவசாயிகள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையை, இந்த பிரச்சனையை தீவிரத்தை கருத்தில் கொண்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடந்த ஜனவரி 1 உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை நாங்கள் முறையாக அறிவித்து, அதாவது செப்டம்பர் மாதம் அறிவித்து ஜனவரி 1 விவசாயிகள் யாரும் குஞ்சு இறக்கவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை. இதனால வன்மம் கொண்ட அந்த நிறுவனங்கள் அறவழியிலே நாங்கள் போராடிய போது 7 பொய் வழக்குகளை கொடுத்து 7 காவல் நிலைய வழக்குகளை பதிவு செய்ய வைத்து 15 விவசாயிகளை சிறையில் அடைத்தார்கள். 1 மாதம் கழித்து இன்னைக்கு நாங்கள் வழக்குகளை வென்று சிறையிலிருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு இதன் மூலமா சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் யார் போராடினாலும் அழைக்குது, பேசுது, எல்லா வேலையும் செய்யறீங்க. ஆனா விவசாயிகள் போராடினா மட்டும் விவசாயிகளை அழைப்பது கிடையாது, பேசுவது கிடையாது, குறைகளை போக்குவது கிடையாது. போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா தர முடியாது, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டா கிடையாது. அதை மீறி போராடினா வழக்கு, சிறை, குண்டர் சட்டம் என விவசாயிகள் மீது அடக்குமுறையை தொடர்ச்சியாக ஏவி கொண்டிருக்கிறது. இது போன்ற அடக்குமுறைகள், வழக்குகள், சிறைகளால் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நீங்கள்லாம் நீர்த்து போக வைக்க முடியாது, விவசாயிகளை முடக்க முடியாது. இப்போ தமிழ்நாடு அரசு இந்த வழக்குகளை பதிவு செஞ்சு, பொய் வழக்குகளை பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் இந்த கருத்தில், ஒத்த கருத்தில் நிற்கிறாங்க. ஏன் விவசாயிகளுக்கு வளர்ப்பு நிறுவனங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 140 ரூபாய்க்கு 1 கிலோ விற்கிறீங்க, 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இந்த போராட்டத்தை பயன்படுத்தி 200 ரூபாய்க்கு வித்தாச்சு. ஆனால் விவசாயிகளுக்கு ஏன் ஒத்த பைசா சேர்த்து தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை தமிழ்நாடு சட்டசபை வரை எதிரொலித்திருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை எங்கள் மீது பொய் வழக்கு போட்டாலும், எங்களை சிறைக்கு அனுப்பினாலும் இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சென்று சேர்ந்ததற்கு காரணம் அரசினுடைய, காவல்துறையினுடைய, விவசாயிகளோட நடவடிக்கை தான் இவ்வளவு தூரம் சேர்த்திருக்கிறது. இதற்கு விவசாயிகள் முழுமையாக இன்னைக்கு போராட்ட களத்தில் ஆதரவு தெரிவிக்க காத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு வலுவான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக உரிய கூலி உயர்வை பெற்றுத் தருவோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அரசியல், சாதி, மதங்களை கடந்து விவசாயிகளுக்காக தொடர் சமரசமற்று போராடும் என்பதைத்தான் இந்த வழக்கு சிறையில் நாங்கள் சந்தித்ததன் மூலமாக இந்த சமூகத்துக்கு உணர்த்தி இருக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் விவசாயிகளை கோரிக்கை தீர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஒழிய இங்க இருக்கிற உள்ளூர் அமைச்சர்களோட பேச்சை கேட்டுட்டு இந்த விவசாயிகள் சங்கத்தை எதிரியாக கருதி கொண்டு வழக்கு சிறை எல்லாம் போட்டு தேவையில்லாமல் தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் ஆதரவை இழந்து விட வேண்டாம் என நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.